ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனை அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனை அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனை அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியமுதோம் 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 புகழ்ந்தேலோரியம் பவாய் போற்றியமுதோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். சென்ற பாசுரத்தில் நப்பின்னையிடம் நீ செய்தது தத்துவம் என்று சரியல்ல, நீ உன் மணாளனை எங்களுடன் அனுப்பு என்று பிரார்த்திக்க கதவை திறந்து வந்த நப்பின்னை அவர்களுக்கு அனுகூலமாக பேசி, நானும் உங்களில் ஒருத்தியன்றோ, உங்கள் விருப்பத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திப்போம் என்று அவனை புகழ்ந்து பாடி துயில் எழுப்புகிறார்கள். தேவ தேவ தீனபால கோவிந்தா கிருஷ்ணா தேவ தேவ தீனபால கோவிந்தா கிருஷ்ணா தேவகி வசுதேவ பால கோவிந்தா கிருஷ்ணா ஜெய கோவிந்தா கிருஷ்ணா தேவ தேவ தீனபால கோவிந்தா கிருஷ்ணா தேவகி வசுதேவ பால கோவிந்தா கிருஷ்ணா ஜெய கோவிந்தா கிருஷ்ணா பங்கஜாக்ஷ பத்மநாப கோவிந்தா கிருஷ்ணா பங்கஜாக்ஷ பத்மநாப கோவிந்தா கிருஷ்ணா பாதகமலம் சரணம் சரணம் கோவிந்தா கிருஷ்ணா ஜெய கோவிந்தா கிருஷ்ணா பாதகமலம் சரணம் சரணம் கோவிந்தா கிருஷ்ணா ஜெய கோவிந்தா கிருஷ்ணா தேவ தேவ தீனபால கோவிந்தா கிருஷ்ணா என்று பாடி அவன் புகழ் பாடி துயில் எழுப்புகிறார்கள். அப்பொழுது கண்ணன் ஒரு கபட நாடகம் ஆடுகிறான். ஏ பெண்களே,
நான் இந்த ஊரில் மாடு மேய்க்கும் ஜாதியில் பிறந்தவன். எனக்கு இந்த ஊரில் எங்கேயும் எனக்கு நல்ல பேர் கிடையாது, கெட்ட பேர் தான் இருக்குது. விஷமக்காரன், வெண்ண திருடி என்று பலவிதமாக கூப்பிடுகிறார்கள். என் அம்மாவோ எத்தனையோ தடவை என்னை அடித்திருக்கிறாள், கிள்ளி இருக்கிறாள். என்னை கயிற்றால் கட்டி போட்டிருக்கிறாள். எனது நகையை பாருங்கள், ஒரு குந்துமணி மாலை, ஒரு மயில் தொகை. ஸ்திரமான சொத்து கிடையாது. நீங்கள் எல்லோரும் என்னுடன் சேர்ந்து விட்டால் உங்களை காப்பாற்ற என்னிடம் என்ன உள்ளது? ஒன்றும் இல்லை. அதனால் பெண்களே, வீடு போய் சேருங்கள், பிடிவாதம் பிடிக்காதீர்கள் என்று அந்த கிருஷ்ணன் அந்த பெண்களை பார்த்து கபடமாக சொன்னானாம். அதற்கு அந்த பெண்கள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே, ஆற்ற படைத்தான் மகனே, மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே என்கிறார்கள். இதற்கு முந்தைய பாசுரங்களில் நாயகனாய் நின்ற நந்தகோபன், எம்பெருமான் நந்தகோபாலா, உந்துமதகளிற்றன், ஓடாத தோல்வலியன், நந்தகோபாலன் என்று கூறினவள் இங்கு நந்தகோபாலன் மகனே என்று கூறாமல் ஆற்றப்படைத்தான் மகனே என்கிறாள். திரும்ப திரும்ப ஒரு பெரியவர்களுடைய பெயரை திரும்ப திரும்ப சொல்வது மரியாதை இல்லை. ஓரிரு தடவை கூறிவிட்டால் பிறகு அவர் செய்தார், அவர் உரைத்தார் என்றுதான் வழக்கத்தில் இருக்கிறது. அதுதான் மரியாதை. பாசுரத்திற்கு வருவோம். ஏற்ற கலங்கள் என்று பாடினார்கள் அந்த பெண்கள். கண்ணன் கபடமாக சொன்னதை கேட்டு அந்த பெண்கள் ஆச்சரியப்படுகின்றனர். நீ யாரென்று எங்களுக்கு தெரியாதா என்ன? ஏற்ற கலங்கள், உனது தகப்பனான நந்தகோபனிடம் 10 லட்சம் பசுக்களுக்கு மேல் உள்ளன. அவை எப்படிப்பட்ட பசுக்கள்? பெரும் பசுக்கள், அளவிலும் பெருசு, கொடுப்பதிலும் பெருசு, வள்ளல் பெரும் பசுக்கள், குறைவில்லாமல் வரையாது பாலை வழங்கும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், இடைவிடாமல் காலை மாலை என்று 2 வேளை மட்டும் இல்லாமல் இடைவிடாமல் பாலை ஏராளமாகச் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஒவ்வொரு பசுவையும் கறக்க வேண்டும் என்று நினைத்து பெரிய பெரிய குடங்களை அதன் அருகில் கொண்டு போனவுடனேயே பால் சொரிந்து குடங்கள் நிறைந்து மேலே மேலே வழிய வழிய எத்தனை குடங்கள் வைத்தாலும் அத்தனையும் நிரம்பி நிரம்பி வழிகிறதாம் நந்தகோபனிடம் உள்ள பசுக்களிடமிருந்து. இவ்வாறு 10 லட்சம் பசுக்களும் கறக்கின்ற பசுக்கள், நல்ல சுபாவத்தோடு கூடிய பெரும் பசுக்கள், இளம்பெரும் பசுக்கள், வள்ளல் பெரும் பசுக்கள், அவ்வளவு பெரிய பசு கூட்டங்களை ஜன்மாந்திர புண்ணியத்தால் அடைந்துள்ள ஆற்றப்படைத்தான் நந்தகோபனின் மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே என்கிறாள் ஆண்டாள். மேலும் அந்த நந்தகோபன் எப்படிப்பட்டவன்? அம்பரமே தண்ணீரே சோரே என்கிறபடி தனக்குள்ள சம்பத்திற்கு தகுந்தபடி தான தர்மங்களை செய்து வருபவன். அப்படிப்பட்ட ஆற்றப்படைத்தான் மகனே என்று நந்தகோபனின் புகழ் பாடி அவனுடைய மகனே என்றும் போற்றுகிறார்கள். மகனே என்பதினால் மகன் என்ற சொல் இருக்கிறதே மிகவும் உயர்ந்த சொல். தாய் தகப்பனுக்கு அடங்கியவன், உயர்ந்த நல்ல குணங்களை கொண்டவன், குடும்ப தர்மத்தை அனுசரித்து நடந்து தாய் தகப்பனுக்கு பெருமையை தேடித் தருபவன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல் என்று திருவள்ளுவர் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மேலும் சொல்கிறாள் ஆண்டாள், இப்படி குணசீலனான மகாராஜாவான நந்தகோபனுடைய மகனே அறிவுராய், நீ பரதெய்வம் என்று எங்களுக்கு தெரியும். நாராயணத்துவம், ஜெகத்பதித்துவம், அதோடு நந்தகோப புத்திரத்துவமும் உனது லட்சணமே. ஊற்றமுடியாய் பெரியாய், நீ மிகவும் ஜோதிர்மயமானவன். ஒவ்வொரு அவதாரத்திலும் உனது தேஜஸும் யசஸும் மேன்மேலும் பிரகாசிக்கிறது. வேதமே ஏதோவாச்சே நிவர்த்தந்தே என்று தன்னால் உனது பெருமைகளை சொல்லி முடியவில்லை என்று பின்வாங்கியது. வேதங்களாலும் உனது பெருமைகளை அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட பெருமையை உடையவன் நீ. நீ நேற்று இருந்த மாதிரி இன்று இல்லை. நேற்று பார்த்த கிருஷ்ணனா இவன் என்று பிரமிக்கும்படியான அபாரமான தேஜஸை உடையவனாய் தோற்றமாய் நின்ற பரஞ்சுடராய் பிரகாசிக்கின்றாய். பெரியாய், உனது படுக்கையை பார்த்தாலே நாகத்தனையான் நாராயணன் இவன் என்று அறிய முடிகிறதே. நீ இடையன் அல்ல, வேஷம் பூண்ட இடையன், மாடு மேய்ப்பவன் அல்ல. மாடுகள் உன்னை மேய்க்கின்றன. உன்னை கண்ணாலே பார்த்தே தங்களது பசியை போக்கிக் கொள்கின்றன அந்த மாடுகள்.
நீயே சர்வேஸ்வரன், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழா என்று கண்ணனை எழுப்புகிறார்கள். இங்கு ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்பதன் மூலம் பகவானின் 5 நிலைகளை கூறுகின்றாள் ஆண்டாள். ஊற்றமுடையாய், இது பரம், அதை குறிக்கின்றது. மிகுந்த தேஜஸை உடையவன், சொன்ன வாக்கை காப்பாற்றி அண்டினவர்களை எந்த விதத்திலும் ரட்சித்தே தீர வேண்டும் என்ற திருடமான சங்கல்பத்தை கொண்டவன். இதற்கு ஸ்ரீராமனே உதாரணம். தண்டகாரண்யத்தில் ரிஷிகளுக்கு அரக்கர்களிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்களித்து சீதையிடம் உன்னை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், சொன்ன வாக்கை மீறமாட்டேன் என்று சொன்ன சத்தியசந்தன் அல்லவா அந்த ராமன். பெரியாய் என்பதன் மூலம் வியூகத்தையும், உலகினில் என்பதன் மூலம் விபவத்தையும், சுடர் என்பதன் மூலம் அந்தர்யாமித்துவத்தையும், நின்ற என்பதன் மூலம் அர்ச்சாவதாரத்தையும், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று எம்பெருமானின் 5 நிலைகளை விவரிக்கிறது இந்த பாசுரம். மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே என்பதினால் உனக்கும் உனது அடியார்களுக்கும் விரோதிகளாய் இருப்பவர்கள் எவ்வளவோ துன்பங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்து நானாவித துன்பங்களை செய்ய ஆரம்பித்து உனது பல பராக்கிரமங்களை நன்றாக கண்டு பயந்து நடுங்கி இதுவரையில் உன் விஷயத்தில் தீங்கு செய்ததற்கு என்ன தண்டனை வருமோ என்று பயந்து சமயம் பார்த்து உன் அனுக்கிரகத்தை பெறுவதற்காக உன் வாசலில் நடுக்கத்தோடு வந்து உன் அடிபணியுமா போலே என்று நிற்கிறார்கள். நாங்களும் அதுபோல உன் வாசலில் உன்னை ஸ்தோத்திரம் செய்து மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்து ஆசிரயிக்கிறோம் என்றாள் ஆண்டாள். ஆனால் நாங்கள் பிறந்தது முதல் இதுவரைக்கும் எந்த குற்றமும் அவர்களைப் போல செய்யவில்லை. எந்த அடியார்களிடத்தும் அபச்சாரப்பட்டதில்லை. உன் விஷயமாகவும் நாங்கள் எவ்வித குற்றமும் செய்ததில்லை. இது அனைத்தும் நீ அறிந்தவன் அல்லவா? எங்களது பிரார்த்தனையை செவிமடுத்து எங்களை ரட்சித்து காக்க வேண்டும். உன்னை யமுனைக்கு அழைத்து சென்று உனது திருவுள்ளப்படி உனக்கு பூஜை செய்து பாரோர் புகழும்படி பூஜை செய்து உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தினால் நாங்களும் ஸ்நானம் செய்து பரிசுத்தர்கள் ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் ஆயர்குல சிறுமியர்கள் ஆண்டாளுடன். இந்த பாசுரத்தில் ஆச்சாரிய சிஷ்ய லட்சணமும் பாகவத லட்சணமும் உள்ளர்த்தமாக கூறப்பட்டுள்ளதை பெரியோர்களின் வியாக்கியானத்திலிருந்தும் பெரியோர்களிடமும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டுகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.